இப்ப 2025 இன்னும் 2 வருஷத்துல, அதாவது 2027 ஆகிற நேரம் பெரும்பாலும் டெக்ல பெரிய ரெவல்யூஷன்ஸ் நடந்து ஆல்ரெடி இப்பவே ஏஐ டூல்ஸ் எல்லாம் தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்குது. எப்படியும் ஒரு 2027 28 ஆகிற நேரம் என்னுடைய கணிப்பு சரியா என்னன்னா ஏஐ டூல்ஸ் ஏஐ ஏஜென்ட் ஏஐ பேஸ்டான விஷயங்கள் பெரிய ரெவல்யூஷன்ல ஈக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அந்த அடிப்படையில நாங்க இப்ப இந்த ஏஐ ரெவல்யூஷனை வச்சு எப்படி ஒரு கேமை பிளே பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி பர்சனல் ஃபியூச்சருக்கு செட் பண்ணின சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி கொள்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, இதுல முதலாவது நான் இப்ப கரண்டா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய என்னோட ஒர்க்ஸோட ஏஐ கொலாப் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்படின்றது. ரெண்டாவதா தனியா ஏஐ மட்டும் வச்சு எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம் அப்படின்றது தான் நீங்க பார்க்க போற 2 செப்பரேட் பார்ட். ஓகே, இதுல முதலாவது சப்ஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி ஒரு ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு இருப்போம். உதாரணமா ஒரு ஃபுட்பால் கோச் ஆகிக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு லோக்கல் பிசினஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க, அப்படியும் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒன்ல கிளாக்காவோ அல்லது வேற வேற பொசிஷன்லயோ ஏதோ ஒரு ஒர்க் கொண்டு பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னு வைப்போம். இந்த சந்தர்ப்பத்துல இந்த வேலையை நீங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற வேலையை ஈஸியா ஆக்குறதுக்கு, அப்படி இல்லாட்டி அந்த வேலையை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணலும் அப்படின்னு கிரியேட்டிவா யோசிச்சு ஏஐ எப்படி ஒரு லெவரேஜா யூஸ் பண்றது அப்படின்றதுதான் முதலாவது நான் இங்க மென்ஷன் பண்ண வந்தது. அப்படி ஆல்ரெடி நான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிசினஸுக்கு ஏஐ லெவரேஜா கொண்டு வரதுக்கான சில உதாரணங்களை இங்க சொல்றேன். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருக்கிறாரு. அவரோட ஹவுசிங் லிஸ்டிங்ஸ் எல்லாத்தையுமே சரியா ஆர்கனைஸ்டா லிஸ்ட் பண்றதுக்கு, பிடிஎஃப்ஸ் மேக் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னொரு பர்சனை ஹையர் பண்ணி தனியா பே பண்ணி கொண்டிருக்காம ஜஸ்ட் ஏஐயோ ChatGPT யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொண்டு வரண்டா அங்க பெரிய ஒரு வேலையை அவர் சிம்பிளா ஏஐ மூலமா செஞ்சு முடிச்சிடுறாரு. சரி, ஒரு வெப்சைட் டிசைனர் எப்பவுமே இப்போ ஒரு வெப்சைட் டிசைனர் வெப்சைட் டெவலப் பண்ணி முடிஞ்சு எஸ்சிஓட ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியான கீவேர்ட்ஸை ஃபைண்ட் பண்றது, எஸ்சிஓ டாபிக்ஸை சர்ச் பண்றது, எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியான ஆர்டிகல்ஸை ரைட் பண்றதுன்னு ஏகப்பட்ட வேலை அதுல கிடக்கும். இந்த எல்லா வேலையுமே தனியா ஒரு எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்ட பிடிச்சி செஞ்சு கொண்டிருக்காம அதே வெப்சைட் டிசைனர் ஏஐ லெவரேஜ் யூஸ் பண்ணிருந்தா சிம்பிளா இந்த வேலையை முடிச்சு கொள்ளையிடும். இதால அவருக்கு டைமையும் மிச்சம் பிடிச்சி பணத்தையும் மிச்சம் பிடிச்சு கொள்ளையிடும். இதே மாதிரிதான் இன்னும் எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும். ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் அவரோட சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கான கிளைண்ட்டுக்கு சரியான கீவேர்ட்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணிடு. இப்படி ஃப்ரீயா நாங்க ஆல்ரெடி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிசினஸோட ஏஐ கொலாப் பண்ணி அந்த ஒர்க்ஸை என்ஹான்ஸ் பண்றது, அந்த ஒர்க்ஸ்ல இன்னும் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்றது, அந்த ஒர்க்ஸ்ல இன்னும் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய வேல்யூஸ் ஆட் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை ஏஐ ஹெல்ப்போட சிம்பிளா செய்யலாம். ஓகே, இந்த வீடியோட 2வது பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஏஐ டிரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னா ஏஐ ஏஸ் பிசினஸ் இட்செல்ஃப். சரி, இந்த ஆப்ஷனை நாங்க சூஸ் பண்றோம்டா ஆல்ரெடி ஃபெஸ்ட்டுக்கு நான் சொன்ன கிரைட்டீரியா உள்ளுக்கும் நீங்க வராம இருப்பீங்க. அப்படின்னா உங்களுக்கு ப்ரீலேண்டான எந்த ஸ்கில்ஸும் இல்லை, நீங்க கம்ப்ளீட் பிகினரா இருக்கிறீங்க, ஏஐ மூலமா ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறீங்க அப்படின்ற கேட்டகரி ஆகும். அப்ப இந்த இடத்துக்கு வர நீங்க சிம்பிளா ஏஐ டூல்ஸை வச்சு என்னென்ன வேலையெல்லாம் இப்ப சிம்பிளா ரீப்ளேஸ் ஆகி கொண்டிருக்குதோ அதுல எது சரி ஒன்று நோட் பண்ணி அந்த விஷயத்துல நீங்க ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற அளவுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அதை ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்றது. உதாரணமா உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நல்லா வருது. இப்ப நீங்க நினைக்கிற டிசைன்ஸை, நினைக்கிற அவுட்புட்டை சரியான ப்ராம்ப்டை கொடுத்து வேண்டிய ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் டூல் மூலமா இமேஜ் ஜெனரேட் பண்ணி அல்லது போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணி உங்களுக்கு எடுக்கிற அளவுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு சர்வீஸா நீங்க ஆஃபர் பண்றதுக்கு, அதுக்கான கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ஏஐ ஸ்கில்ல ஒரு பிசினஸா மாத்துறது. சரி, இன்னும் டெப்தா சொல்றேன்டா, நான் ஆல்ரெடி ஃபெஸ்ட்டுக்கு ஒரு கேட்டகரி சொன்னேன். ஆல்ரெடி பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க அவங்களுக்கு ஏஐ லெவரேஜா யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா, இப்ப ஒரு வெப்சைட் டிசைனர் இருக்காரு, அவருக்கு ஏஐ யூஸ் பண்ணி எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லி பிளாக் போஸ்ட் ஒன்று எழுத தெரியாது அப்படின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்டா நீங்க அவருக்கான எஸ்சிஓ ஸ்பெஷலிஸ்டா மாறிடும். உங்களுக்கு எஸ்சிஓ பார்த்து எந்த ப்ரீ நாலேஜுமே இல்லாட்டியும் கூட எஸ்சிஓ ஃப்ரெண்ட்லியான சரியான ஆர்டிகல்ஸை ஃபைண்ட் பண்ணி எழுதுறதுக்கு இந்த ஏஐ நீங்க லெவரேஜா யூஸ் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணி செல் பண்ணேன். அப்ப அவர் அங்க விடுற மிஸ்டேக்க நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிக்கொள்ள. சரி, இதே மாதிரி ஏஐ வீடியோ கிரியேஷன், ஏஐ பிளாக் ரைட்டிங், ஏஐ எஸ்சிஓ அனாலிட்டிக்ஸ், ஏஐ வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங், இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் டூல்ஸ் ஃப்ரீ ஆனது பெய்ட் ஆனது கரண்டா ஊறுப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல எது சரி ஒன்றுல ஒரு டூல்ல ஒரு கேட்டகரியில நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டு உள்ள அடுத்தடுத்த எக்ஸ்பர்ட் ஓட்டைய உங்களுக்கு சரி செஞ்சு அதை பிசினஸா மாத்தேடும். அல்லது டிரெக்டா அந்த வேலையை நீங்க கிளைண்ட்டுக்கு செல் பண்ணி ஒரு ஹெட் ஏஜென்சிக்கு வாய்ஸ் ஓவர்ஸை ஏஐ மூலமா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு செல் பண்ணி, அல்லது ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுக்கான ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு மாடலை ஹையர் பண்ணாம அந்த
ப்ராடக்ட்டை ஏஐ மூலமா ஒரு கேரக்டருக்கு கிரியேட் பண்ண வச்சு அதை ஒரு கிரியேட்டிவ் போஸ்டரா டிசைன் பண்ணி காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறாங்களுக்கு செல் பண்ணி அப்படி டிஃபரெண்டா கிரியேட்டிவா உங்களுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் வச்சு ஏஐ டிரெக்டா பிசினஸா யூஸ் பண்ணல. சிம்பிளா சொல்றேன்னா ஒரு 1% ஏஜென்சியை நீங்க ரன் பண்ணல. எனிவே எப்படி நீங்க மணி மேக் பண்றது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வாரீங்கன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அந்த வேல்யூவால குறிப்பிட்ட கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு அவங்களோட ஒர்க்ஸ் ஈஸியாக்குற மாதிரி அவங்களுக்கு இந்த மணி ஏர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாண்டா தாராளமா எந்த கிளைண்ட்டும் எந்த கஸ்டமரும் உங்களுக்கு மணி பே பண்ண ரெடி ஆயிப்பாங்க. அதனால எந்த ஸ்கில்ல படிச்சா சரியாகுமோ, எந்த ஸ்கில்ல படிச்சா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிடுமோ அந்த மாதிரி ஸ்கில் ஒன்றை சூஸ் பண்ணி அதை டிரெக்டா யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணுங்க. அப்படி இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கில் ஒன்று இருக்குதுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்கில்லோட ஏஐ எப்படி லெவரேஜ் பண்ணிருந்து பார்த்து அந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் மெத்தட்ல உங்களோட ஏஐ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ உள்ள இந்த கரண்ட் டைம்ல நாங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது ஃபியூச்சர்ல. ஏஐ மூலமா எங்களோட எல்லா ஜேர்னியும் சக்சஸ்ஃபுல்லா அமையணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு நல்ல வீடியோல வெளியோபன் வீடியோல திரும்ப மீட் பண்றேன். தேங்க்யூ.